நான் லில்லி ஃபேமிலியில் இருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க டிஷ் நேம் பார்த்திங்கன்னா செட்டிநாடு மட்டன் லிவர் வித் டால் கிரேவி. அது செய்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையானது கடலைப்பருப்பு, தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, லிவர், மெயின் லிவர் பார்த்திங்கன்னா லிவர் 4 கிலோ வாங்கியிருக்கு. மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், பெருஞ்சீரகம், கிராம்பு, பட்டை, உப்பு, தேங்காய். இதுக்கு தேவையான பொருட்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதான் நம்ம அடுப்பை வடைச்சிட்டு வச்சுக்கலாம். சட்டி காயட்டும். காஞ்சால் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு நம்ம ஆயில் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு, ஒரு கிராம்பு, பட்டை. இதை நம்ம பொரிக்கிறதுக்கு மட்டும்தான், நம்ம அரைக்கிறதுக்கு தனியாக சேர்ப்போம். அதனால் இது கம்மியாக போட்டால் போதும். இது நல்லா கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு பின்னாடி நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் பார்த்திங்கன்னா இதுக்கு மெயின் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கணும். பெரிய வெங்காயம் போட்டால் கொஞ்சம் லைட்டாக இனிப்பாக இருக்கும். சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லது. அதுதான் இதுக்கு மெயின் போடுறது. சின்ன வெங்காயத்தை பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப ஸ்லைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக 2 இல்லை 2-3 அப்படி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்லைஸாக இருக்கக்கூடாது. அப்படியே கட் பண்ணி இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 100-150க்குள்ளே இருக்கும் இந்த வெங்காயம். கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், ஓரளவுக்கு அதிகமாக இருக்கணும். ஒரு குறைஞ்சது ஒரு 100 வெங்காயமாச்சும் சின்ன வெங்காயம் நம்ம எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்த்துக்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் கூட நல்லா உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். ஒரு தக்காளி பழம் நம்ம 1/4 கிலோ தானே எடுத்துருக்கோம். அதனால் ஒரு தக்காளி பழம் போதுமானது. இல்லைன்னா அதிகமாக புளிப்பு இருக்கும். அதனால் ஒரு தக்காளி பழம், கொஞ்சம் சால்ட், அது வதங்கட்டும். அப்படியே நல்லா வதங்கட்டும். வதங்குற வரைக்கும் அப்படியே நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். இது வதங்கினா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஆனியன், சின்ன வெங்காயம் வதங்கும்போது நல்லா நறுமணமாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது. அதுவும் இல்லாமல் ரத்தம் சோகை இருப்பாங்க, அவங்களுக்கு இது கொடுத்தா ரத்தம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அது போக நல்ல பூஸ்ட் எனர்ஜி இருக்குது. மெயின் பார்த்திங்கன்னா கண்ணுக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா கடையில் கறியை காட்டில் இதுதான் ரேட் அதிகம். இப்போ அவ்வளோ நல்லா மெடிசன் சம்மந்தப்பட்ட அவ்வளோ சத்து இதில் இருக்குது. அப்படியே நல்லா வதக்கலாம். பீஸ் ரொம்ப சின்னதாக போட்டுறக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும், மீடியமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா சின்னதாக போட்டால் இதாயிரும். மீடியமாக போடுறப்ப தான் உங்களுக்கு நல்லா துண்டு துண்டாக இருக்கும். அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வதக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுருந்தோம். இப்போ கொஞ்சம் இதில் நம்ம சேர்த்துக்கணும். நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு நல்லது. அதில் இருக்க அந்த ஈரலில் இருக்க தண்ணிலாம் அப்படியே வற்றிடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இனிமேல் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது இந்த கடலைப்பருப்போடு நம்ம செய்கிறப்ப அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. அது சுவை நம்மளால் நாக்கில் அப்படியே இருக்கும், மறக்க முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஓரளவுக்கு வதங்கிருக்கும். இது நம்ம கறி எடுக்கிற ரெகுலராக மட்டன் நம்ம எடுப்போம். இது மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டாக்கா ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு நல்லது, பெரியவங்களுக்கு நல்லது. இப்போ பாருங்கள், நம்ம தேங்காயில் சோம்பு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு போட்டு நம்ம அரைச்சது இந்த விழுது. இதில் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். இதை அப்படியே நம்ம வதக்கிக்கலாம்.
அந்த மிக்ஸி கழுவுன தண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு இதில் வந்து வைட்டமின் B12 இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஞாபக சக்தினால மெமரி பவர் அதிகமாக இருக்கும். அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். அப்படியே இது நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விட்டுடலாம். அதுவும் இல்லாமல் மாதமாக இருக்கவங்களாம் கர்ப்பிணியாக இருக்க பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. அவங்களுக்கும் வயிற்றில் இருக்க குழந்தைக்குமே ரொம்ப சத்தான ஒரு ஈரல் வந்து அவ்வளோ ஒரு நல்லது பெனிஃபிட்டு. நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இதாகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது கிண்டி விட்டு நம்ம இனி வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு இந்த பக்குவத்தில் வேக வைக்கணும். ரொம்ப குழையக்கூடாது. பாருங்கள், துண்டுண்டாக இருப்பாங்க. இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும். இப்படி வேக வச்சு இதில் பருப்பில் இதில் ஈரலில் பண்ணுவோம். அந்த பருப்பை போடுறோம். கடலைப்பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த கடலைப்பருப்பு, தேங்காய், ஈரலோடு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். இது அப்படியே நம்ம சோத்துக்கு அப்படியே நம்ம சாதத்தில் அப்படியே பெரட்டி சாப்பிட்லாம். அதெல்லாம் நல்லாயிருக்கும். எப்பயும் செய்வீங்க. நுரையீரல்லாம் செய்வாங்க, பட் ஈரலில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது எங்கள் பெரியம்மா வந்து அவங்க காரைக்குடி. அதனால் அவங்க நிறைய அந்த காரைக்குடி சமையல் எனக்கு நிறையா அவங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். 5 நிமிஷம் பாருங்கள், கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இது அப்படி பாருங்கள், அப்படியே பெரட்டி விட்டுக்கலாம். இது வந்து ரசம் சாதம், சாம்பார், பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி கூட வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். எல்லாம் எங்கள் பெரியம்மா அதெல்லாம் எங்கள் சின்ன வயசில் செஞ்சு கொடுத்தது. இன்னும் பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் இன்னும் எனக்கு மறக்காது. நிறைய அவங்க வந்து காரைக்குடி ஸ்டைல், அவங்க காரைக்குடியாக அதனால அந்த ஸ்டைலில் நிறைய சமையல் பண்ணவங்க. உண்மையிலே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அடுப்பை மாற்றிடலாம். ரெடி ஆயிடுச்சு. செட்டிநாடு மட்டன் லிவர் வித் டால் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணுறது தான். பாருங்கள், எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். அவ்வளோ உடம்புக்கு நல்லது, சத்தானது. நம்ம எவ்வளோ டானிக்கு மருந்து அதெல்லாம் வந்து ரத்தம் ஊறுறதுக்கு இது இப்படி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்களேன். நல்லா ரத்தம் வந்து சூப்பராக பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு வரும். வயசானவங்க பெரியவங்க எல்லாம் சாப்பிடுங்க. வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.